வணக்கம் சார். வணக்கம். திரும்ப அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுல பங்கேற்க போறாரு. அவர் தலைமையில் நடக்க போகுது. அதுக்கு முன்கூட்டியே செயற்குழு கூட்டத்தில் கூட்டியிருக்கு. அதில் பேசியிருக்காரு. பேசினதுல சிறுத்தைகள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறுத்தைகளை தூக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக மேல ஒரு பழியை வச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இது திமுகவினுடைய படுமோசமான அரசியல் விளையாட்டை காட்டுது. அரசியல் விளையாட்டுன்னு சொல்றதை விட கேடுகட்ட அரசியல்னு சொல்லலாம். ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஆட்டில் தூக்கணும்னு நினைக்கக்கூடியது ஒரு மோசமான செயல். உங்கள் கட்சி நல்ல கட்சியாக இருந்தால் அதில் ஈர்க்கப்பட்டு பல பேர் கட்சியில் சேர போகிறாங்க. ஆனால் ஒரு கட்சி பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கேவலமான விஷயம். பலவீனப்படுத்துறது எப்படி பலவீனப்படுத்தினா, நேரடியாக போட்டி போட்டு பலவீனப்படுத்தலாம். இப்போ விஜய் பண்ணார் இல்லையா, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லி அடித்து காலி பண்ணார். அது மாதிரி சொல்லி பண்ணுறது ஒன்று. அது மாதிரி நேரெதிரான கட்சிகள் சொல்லி பண்ணலாம். ஆனால் அந்த பணம் கொடுத்து பண்ணுறது, பதவி கொடுத்து பண்ணுறது, நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி பண்ணுறது, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடிய கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் அது மோசமான கட்சி தான். அதில் டாப்பில் இன்றைக்கி திமுக இருந்துகிட்ருக்கு. என்னென்னா, இப்போ விசிகாலேருந்து அவங்கள யாரை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பன்னீர் பாபு போயிட்டார். இப்போ ஷானவாஸ் போகிறதுக்காக ஒரே இவராக எடுப்பாரா நம்மளா போகலாமா, இவராக எடுப்பாரா நம்மளா போகலாமா அப்படின்ற ஒரு டைட் சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது எடுக்கலாமா அப்படின்றது திமுகவுடைய திட்டமாக இருக்குது. இப்போ திமுகவில் விசிகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய 2 பேருமே அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க தான். அப்போ அவங்கள கூட நம்ம யாரா எடுக்கலாமான்றது கூட திமுகவினுடைய ஒரு கணக்காக இருக்கும். இது ரொம்ப சீப் பாலிடிக்ஸ். இந்த சீப் பாலிடிக்ஸை திமுக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஷானவாஸ் எப்போ போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி, நம்ம போவாரா போக மாட்டாரா அப்படின்றது முடிஞ்சிச்சு. எப்போ போகிறாரு அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்குது. உடனே அவர் ஏன்டா போனோமா அவங்களுக்கு, நமக்கு இல்லைங்க, அவர் தான் பேசுகிறாரு. என் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க என்று பேசிய இந்த வாய்கள் எப்படி விஜய் வாழ்கன்னு யாரும் சொல்லல. வன்னியரசன் வன்னியரசன் அமைச்சராக இருக்கார் இல்லையா, எங்கேயாவது விஜய் வாழ்கன்னு சொல்கிறார் இல்லையா? கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சியை பாராட்டுறாரு. இல்லை, குறிப்பாக இந்த விஷயத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறது என்னென்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அண்ணன் வன்னியரசருடைய செயல்பாட்டை மிகவும் பாராட்டுறாரு. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா, தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையை, தன்னுடைய பணிகளை மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. பல அமைச்சர்கள் பண்ணாலுமே கூட நான் வன்னியரசனை கூர்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் டைரக்டா களத்துக்கே சென்று ஆய்வு பண்றாரு. உடனே பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. ரொம்ப ஆக்டிவான ஒரு மினிஸ்டரா அண்ணன் வன்னியரசு இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அந்த சமூக நீதித்துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி கிடைச்சிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. என்னால நல்லாவே சொல்ல முடியும். திமுக இந்த பேருக்காக பட்டியல் சமுதாயத்தை கொடுக்கணுன்றதுக்காக கொடுப்பாங்க ஒரு அமைச்சருக்கு. அந்த அமைச்சர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க ஊடகத்திலே பணி புரிஞ்சா கூட உங்களுக்கு சமூக நீதித்துறை அமைச்சர், அதாவது அன்னைக்கு ஆயுதநலத்துறை அமைச்சர் யாருன்னு யாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டா அவங்கள ஒரு பொருளாவே வச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள பொருட்டாவே பார்க்க மாட்டாங்க. என்ன இவங்க ஒதுக்கக்கூடியதை சேர்த்து மட்டும் தான் அவங்களோட வேற. இந்த மாதிரி இண்டிபெண்டா சுதந்திரமா ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் செயல்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் கிடையாது. அதை அண்ணன் வன்னியரசு செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கான சுதந்திரத்தை தாவேக அரசும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகும் வன்னியரசு. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரொம்ப நாள் காத்திருந்தவங்களுக்கு ஒரு காட்டு பசி இருக்கும்பொழுது நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் சாப்பிட்றதோட பொருத்தி பார்க்க வேணாம். ஒரு ஏக்கத்தோட, என்ன சொல்றது, ஒரு லட்சியத்தோட, ஒரு பெரும் கோபத்தோட அநீதிகளுக்கு எதிராக ஒருத்தர் காத்திருந்து அவருக்கு ஒரு பதவி கிடைச்சதுன்னா அந்த பதவியை மிகவும் திறம்பட செயல்படுத்துவார். அப்படிதான் வன்னியரசன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா அவர் விசிகா, அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட், அவர் அண்ணன் திருமாவினுடைய அரசியல் வளர்ப்பு. இப்ப இந்த அரசியல் வளர்ப்பு மீதி பேர்லாம் பொருந்துமான்னு கேட்டா அது பொருந்தாது. யார் அந்த மீதி பேர்னா, நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏற்கனவே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க இவ்வளவு தீவிரமாக, ஈவன் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்குமான பணிகள்ன்றது வேற, அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு பெருசா கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே ரைட், ஓகே. ஆனா ஒரு களத்தில் இவ்வளவு பாராட்டுகளை பெற்ற ஒரு விசிகாவினுடைய அதிகாரம் பெற்ற நபராக இவர் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு வன்னியரசுக்கு இருக்கு. தாவேக்காவை சார்ந்தவர்களும் வன்னியரசை பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா இந்த துறையை அவ்வளவு மிக சிறப்பாக இதனுடைய பிரச்சனைகளை
உடனே சிஎம் கிட்ட கொண்டு போறாரு. அவருடைய நிறைய பேட்டிகள் நீங்க பார்க்கும்பொழுது நான் சிஎம் கிட்ட உடனே கொண்டு போகும்போது சிஎம் அதை உடனே செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வன்னியரசனுடைய செயல்பாடுகள் சிஎம் விஜய் அவர்களுக்கு பிடிச்சதுனால தான் அவர் வந்து உடனே செய்யறதுக்கான ஆர்டர் வந்து போடுறாரு. அப்போ நீங்க செயல்படக்கூடியது சரியா இருக்கணும். நீங்க சரியா செயல்படல, இல்லை நீங்க அந்த பொறுப்புக்கு தகுதியில்லாத நபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தவங்க அந்த வேலையை நீங்க செய்ய சொல்லி அவர்கிட்ட கேட்டா கூட பெருசாகிட்டு கூட செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் அது சிறப்பாக செயல்டார். ஸோ எதுக்காக இதை பேசுறேன் அப்படின்னா, இப்போ இவருடைய செயல்பாடுகளை ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய நாமளே வந்து பாராட்டுறோம். ஏன்னா சிறப்பா இருக்கு, பாராட்டுறோம், அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் கட்சி ரீதியா வந்து துணை பொதுச் செயலாளருக்கு மேலதான் இருக்குது முதன்மை செயலாளர் அவங்களுடைய பைலால. அப்படி இவருக்கும் மேல அந்த கட்சியுடைய பைலாபடி முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய திரு ஷானவாஸ் அண்ணன் வன்னியரசை எங்கேயாவது பாராட்டி நீங்க பாத்தீங்களா? நானும் பார்க்கல. ஏதாவது வன்னியரசு அப்படின்ற பேரை கூட இதற்கு நான் சொல்லி பார்க்கல. எனக்கு என்னன்னா, உங்களுக்கு அவர் மேல என்ன ஒரு காழ்ப்புணர்வு? உங்க கூட இருந்த ஒருத்தர் தானே. இப்போ எனக்கு வன்னியரசன் நல்லாவே தெரியும், என்ன அவருக்கு தெரியும். நமக்கே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்காரு, சந்தோஷமா இருக்கு நமக்கு பார்க்கும்பொழுது. ஆனா இவரோட கூட பயணித்த ஒருவர், உங்க கட்சியினுடைய சக தோழர், அவர் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்காரு. நீங்க டிவி காசை ஒன்றும் பாராட்டி ஒன்றும் புகழ தேவையில்லை. குறைந்தபட்சம் அவரை பற்றி கூட உங்களால் பாராட்ட முடியல, அவருடைய செயல்பாடுகளை கூட உங்களால் அங்கீகரிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு பெரிய ஊடக வெளிச்சம்லாம் இருக்கு. அப்போ அது என்ன விதமான மனநிலை? எனக்கு அந்த மனநிலைக்கு நிறைய காரணம்லாம் சொல்லுவேன் நான். வெளிப்படையாக சில காரணங்களை சொல்ல நம்ம என்ன பார்ப்பாங்கன்னா, என்னடா நீங்க என் தொடர்ந்து எங்களுக்கு எதிராக பேசிட்டே இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா வைத்தறிச்சல், ஏற்புடைமை இல்லாமை, சில இலக்கண வார்த்தைகள்லாம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த வைத்தறிச்சல் அங்க இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஓப்பனா திமுகவுடைய மேடையில் ஏறி இந்த அரசுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா பிசிகாவை சார்ந்தவர், அவர் யார் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க, பிசிகா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லோருமே விசிகா, நான் சொல்றது விசிகா இருக்கக்கூடிய வெவ்வேறு கட்சி விசுவாசமானவர்கள் கிடையாது. ஒரிஜினல் விசிகா ஷானவாஸை ஏன் கட்சியிலேருந்து எடுக்க மாட்டுறாரு நான் திருமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் கேட்டால், நாங்களே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். அந்த அதிகாரத்துக்கு வந்தது ஒரு பிஜேபிக்காரருக்கோ ஒரு சங்கிக்கோ ஒரு ஜாதி வெறிக்கோ பிடிக்காம இருக்கலாம். ஆனால் சக கட்சியில் எங்கள் கூட இருந்துன்னு எங்கள் தோல் மேலே ஏறி சவாரி செஞ்சுன்னு நாங்கள் அதிகாரத்துக்கு போனே விமர்சனம் பண்ணோம்னா நீ எனக்கு தேவையா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு அந்த கட்சியினுடைய இதை மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் எழுப்பியிருக்காங்க. திரும்ப அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, வாய்ப்பு கொடுக்காத ஒரு 2 பேரை வச்சு கட்சியை பிரிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரா? யார் அந்த 2 பேர்? அப்படியே சொல்லிட்டாரா? வாய்ப்பு கொடுக்காத 2 பேர் சொல்லிட்டு உண்மையா அவரை சொன்னாரு. அந்த போர்ஷன் நான் பார்க்கவே இல்லையே. ஓப்பனா தெரியும், வாய்ப்பு வந்து யாருக்கு கொடுக்கல, 2 பேருக்கு கொடுத்த. வாய்ப்பு கொடுக்காத 2 பேர் வந்து, ஒருத்தர் வந்து மனையூர் பாபு அண்ணன், அது திமுக போய் சேர்ந்துட்டாரு. அதான் யார் யார் இந்த மனவிரக்தியில இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ் பாலாஜி அப்படி போக மாட்டார் நினைக்கிறேன், நம்புறேன். எஸ்எஸ் பாலாஜி கட்சியை விட்டு உடனே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பல. அவர் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப திருமாவினுடைய ஒரு நற்பெயருக்கு உண்டான ஒரு நபராக தான் எஸ்எஸ் பாலாஜி இருக்கிறாரு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ வாய்ப்பு கொடுக்காதோன்னா இவங்க இந்த 3 பேர் தான் வாய்ப்பு தரல, வேணுங்கன்னா ஜெயிச்சு 3 பேர் வாய்ப்பு தரல. அப்போ ஏற்கனவே பன்னீர் பாபு போயிட்டாரு. இப்போ அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறவர் யாரு? ஷானவாஸ். அப்போ திருமாவளவனே சொல்றாரு ஷானவாஸ் வச்சு பிரிக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது எனக்கு என்னன்னா, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை நிர்வாகிகளை திமுக விலைக்கு வாங்கினாலும், பதவி ஆசை காட்டி விலைக்கு வாங்கினாலும் சரி, திருமா என்கின்ற ஒற்றை நபர் இருக்கும் வரை விசிகாவின்ற கட்சியை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கட்சியில சேர்றவங்க இருக்கிறவங்களும் நான் திருமாவிற்காக இருக்கிறாங்க, அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்காக இருக்கிறாங்க, அந்த அம்பேத்கரி மூவ்மெண்ட் அப்படின்ற உணர்வுக்காக இருக்காங்க, தவிர ஷானவாஸுக்காகவோ இல்லை மற்ற எக்ஸ் எந்த எக்ஸுக்காகவும் கட்சியில் வந்து இல்லை. ஒரு பேசுபடும் பொருளாக மாத்திட்டு தானே பிரிச்சுட்டாங்க. அதை பார்த்து உடச்சுன்னு வந்துட்டார் அவரு. ஷானவாஸ் அவர்களுக்கு இண்டிவிஜுவல் பேஸ் என்ன இருக்கலாமே தவிர இஸ் நாட் ஏ பவர் சென்டர். அவர் வந்து கட்சியிலேருந்து போனால் உடனே கூட 10 மாடு செல்ற போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. ஏங்க அந்த கட்சியிலேருந்து யார் போனாலும் யாரும் போக மாட்டாங்க. அது திருமாவினுடைய கட்சி அது. ஆனால் திமுக அதை வச்சு ஒரு வேடிக்கை வந்து காட்டுது. இப்போ ஷானவாஸ் வந்து மேடையில் இப்போ கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாளில் போய் பேசினார் இல்லையா, எப்படி திமுக பயங்கரமாக பாராட்டி இந்த அரசுக்கு எதிராக வந்து கடுமையாக பேசி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி கூட்டல் இருக்கிறாங்கன்றதுக்காகவே அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கட்டுப்பட்டதில்லை. இல்லை, விமர்சனம் பண்ணல, தப்பு கிடையாது. ஆனால் அந்த கட்சி நாட் ஒன்லி கூட்டணி, அந்த கட்சி பவரில் ஷேர் எடுத்திருக்கு, கூட்டணி கட்சி. இப்போ தாவேக்கா ஒரு கொள்கை முடிவு எடுக்குது அப்படின்னா
அந்த அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு விசிகாவினர் அதை சரி என்று சொல்கிறார். உணர்வு கட்டுப்பட்டவர்கள் கூட சொல்லலாம். கட்டுப்பட்டவர்ன்ற வார்த்தை அவங்களை கட்டுப்படுத்துறதா இருக்கலாம், அதை நம்ம எடுத்துடலாம். ஆனால் அந்த முடிவுக்கு இவங்க உடன்பட்டவர்கள். விசிகாவும் அந்த முடிவுக்கு உடன்பட்டு தான் இருக்கு. அந்த முடிவு உங்களுக்கு உடன்படலைன்னு கேட்டால் நீங்கள் அமைச்சர்லேருந்து வெளியேறுவீங்க. இதுதான் வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி எந்த விஷயத்துக்கும் நான் திரும்ப வந்து மிக கடுமையாக இந்த அரசை வந்து சாடினார்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. சுட்டி காட்டுறாரு சில விஷயங்களை. சுட்டி காட்டுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே வந்து அதாவது திரும்ப கூட சொன்னார் இல்லையா, நான் எங்க இருக்கிறனோ அங்கே அப்படியே விசுவாசமானு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு அடிமைக்கான ஒரு சொல்லது. அதுதான் நான் திரும்ப சொல்றாரு. என்ன விசுவாசமா இருந்தா என்ன விசுவாசன்றதே ஒரு ஆண்டான் அடிமை, அவங்கேருந்து வரக்கூடிய ஒரு சொல் தான் அது. இப்போ திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திமுக அடிமையாரு, இல்லை தாவேக்காவுக்கு விசுவாசம் பண்ணணும். தாவே உண்மையா இருக்குன்றது வேற, அது வேற, விசுவாசமா இருக்கிறதுன்றது வேற. இப்போ தாவேக்க எடுக்கக்கூடிய அரசினுடைய கொள்கை முடிவுகளை, அவங்களுடைய திட்டங்களை, குறிப்பாக இந்த இப்போ தாக்கல் செஞ்ச அந்த நிதி மசோதாவை கூட அண்ணன் திரும்ப வரவேற்கிறார், பட்ஜெட்டை வரவேற்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஷானவாஸ் அதை எதிர்த்து பேசுகிறாரு. இப்போ இந்த அரசு தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக எதிர்ப்பு. அதே போல் ஒரு 10% என்ன பாஜக எதிர்க்கிறாங்க, இவங்க மதவாத சக்தி கிடையாது, மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு போட உணர்வாளர்கள்லாம் யார்? பெரும்பான்மையே இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள். அப்போ ஷானவாஸ் தான் சொல்கிறாருன்னா இவங்க பிஜேபி அப்படின்றாரு. அப்போ ஓட்டு போட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவ தலித் மக்களை ஷானவாஸ் கொச்சைப்படுத்துறாரு. உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்து பிஜேபி ஓட்டு போட்டீங்களான்றதா ஷானவாஸுடைய நோக்கம். ஏற்கனவே வந்து சிறுபான்மையுடைய ஓட்டு மட்டும் தான் திமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஓட்டாச்சு. அந்த ஓட்டை இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி காலி பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டார். அது கொஞ்சம் இஸ்லாமிய ஓட்டு வேணா திமுக ஓட்டு இருக்கலாம், ஆனால் அதுவும் வருங்காலங்களில் இருக்குமான்றது தெரியல. இன்னொன்று, திமுக ஷானவாசனுடைய குறி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், ஷானவாஸ் வச்சு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணலான்றது திமுகவுடைய திட்டமாக இருந்துச்சு. இவருமே இவங்களுடைய உறவுகள்கிட்டலாம் பேசி ஒரு கட்சி தொடங்கத்துக்குலாம் பிளான்லாம் பண்ணியிருக்காரு. அதை நம்மக்கிட்ட பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதை ஜூனியர் கவிஞர் எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த திட்டம் வந்து ஃபெயிலியரில் வந்து போகுது. ஏன்னு கேட்டால், நீ வந்த ஷானவாஸ் அவர்கள் வந்தால் ஒன்றும் உங்களுடைய கட்சியிலேருந்து பொழுதுகள் எவனும் வந்து யாரும் வந்துட்டு போகிறது கிடையாது பெருசாக. அப்போது இவருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஒரு பதவி ஒன்று கொடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட துணை பொதுச்சாளர் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆளாக எடுத்தோடனே துணை பொதுச்சாளர் கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா விசிகாவில் வந்து ஒரு நான் தலித் வந்தோடனே ஈஸியாக வாங்கிடலாம்னு வச்சுங்களேன். ஆனால் திரும்ப ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாரு, அதை இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் திமுக கொடுக்காது. உங்களை மாதிரி அங்கே 10 பேர் இருக்கிறான், உங்களை மாதிரி அங்கே 20 பேர் இருக்கிறான், உங்களை மாதிரி அறிவாளி முகம், ஊடக முகம், இஸ்லாமிய முகம், எல்லா முகம் கொண்டவர்களாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஷானவாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த திட்டத்துக்கு வந்து போகிறாரு. அப்போ இதுதான் இப்போ இப்போ என்னன்னா, எப்போ சேர போகிறாரு ஷானவாஸ், அப்படிதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்த விசிகா வந்தாலும் சரி, ஐயுஎம்எல், மதிமுக, இது எல்லாருமே அங்கேருந்து தான் வெளியில் வந்தாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாருமே தான் வெளியில் வந்தாங்க. ஆனால் இந்த வெளியில் வந்த அந்த 5 கட்சிகளில் விசிகாவை மட்டும், திருமாவர்களை மட்டும் குறி வைக்க காரணம் என்ன? யாரு? திமுக. அது திமுகவுடைய சாதி புத்தி அப்படிதான் சொல்லுவேன் நான். ஏன்னா திமுக ஒன்னாடைய பயங்கர சமத்துவமான கட்சி, அப்படியே ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரத்தில் கொண்டு வர கட்சி, அதெல்லாம் சும்மா பேச்சு. ஏன்னா திரும்ப அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க, என்ன பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. திமுக பலவீனப்படுத்தலாம் முடியாது. ஆனால் திரும்ப எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதை நீங்கள் எப்படி சரியாக தப்பான்னு சொல்லி விவாதிக்கலாம். ஆனால் அவர் இது வரைக்கும் யாராலும் பலவீனப்படுத்த முடியலையே. அந்த கட்சி வளர்ந்துட்டு தானே இருக்குது. தென்னிந்தியாவிலே ஒரு தலித் மக்களுக்கான கட்சி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிற ஒரே கட்சி விசிகா தான் தென்னிந்தியாவிலே. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை திமுக போன்ற ஆண்டைகளுடைய கட்சி அதை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முயற்சி தோல்வியில் அமையும். இப்போது உதயநிதி ஊராக போகிறதுல என்ன சொல்கிறாரு, சோஃபா மாடல் அரசு, சோஃபா கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. சோஃபா எங்கெங்கே போச்சு? அதிமுக. ஆனால் அதிமுக வந்து இருக்காங்க கூட்டணியில் கிடையாது. ஐஎம்எல் இருக்குது, விசிகா இருக்குது. ஐஎம்எல்லாம் குறி வச்சு பேசினா பெருசாக யாரும் ஒன்றும் புரியாது, அது பெருசாக ரியாக்டே பண்ணாது. வெளிப்படையாக சோஃபா மாடல் சொல்லிட்டு நான் திருமாவை தான் வந்து திரு உதயநிதி இழிவுபடுத்துகிறாரு. அந்த உதயநிதிக்கும் அந்த திமுகவிற்கும் திமுகவுடைய மேடையில் ஏறி ஷானவாஸ் வக்காலத்து வாங்குறாரு. அப்போ நீங்கள் சோஃபா மாடல்னு சொன்ன வார்த்தையை ஆதரிக்கிறீங்களா? அவங்க நிறைய ஆளுநர் அந்த பேரில் வந்து கேட்டிருந்தாங்க. அவர் வந்து அவங்க சொல்ல அதிமுக சொன்ன, அதிமுக எப்படி சொல்ல முடியும்? அதிமுக ஆட்சியிலே இல்லை, ரோல்லே இல்லையே அவங்க. அப்போ இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது திமுகவுடைய கீழ்த்தரமான ஒரு அரசியல். சோஃபா மாடல்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து திமுகவுடைய கீழ்த்தரமான ஒரு அரசியல் இது. இப்போ சோஃபா மாடல்னு ஒரு பக்கம் சொல்லக்கூடியது. ரெண்டாவது கூட்டணி. இப்போ திருமாவளவன் அதே சொல்லியிருந்தாரு,
இந்த கூட்டணி கட்சிகளை உரிய கண்ணியத்தோடு அவங்க கேட்ட சீட்டை கொடுத்துருந்தா திமுகவுக்கு இவ்வளோ பெரிய தோல்வியெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, தேமுதிக கூட்டின்னு வந்து சீட்டை வந்து வாரி வழங்கி ராஜ்யசபா கொடுத்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த அரசியல் துறந்துற அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திமுக இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் பண்ணலை. என்னடா தோற்று போனோமே, அப்பாவே வந்து உட்கார வச்சுட்டாங்க வீட்டில், சட்டமன்றம்னா ரேகிங் பண்ணுறாங்களே நம்மள, அப்பா எங்கன்னு சொல்லி ரேகிங் பண்ணுறாங்களே தான் யோசிக்கல. இன்னமும் அந்த ஆதிக்க புத்தியோடு தான் இருக்கிறாங்க தவிர அவங்க ரியலைஸே பண்ணல. அது பண்ணவும் மாட்டாங்க திமுகன்னு கேட்டால். காலத்துக்கும் வந்து வாழத்துக்கான பணம் ஒவ்வொரு மாநில செயலர்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு முறை நீங்கள் திமுக அதிமுக எம்எல்ஏ ஆனவே போதும், உங்கள் 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து கல்லா கட்டி சேர்த்து வச்சிருவாங்க. அதனால இந்த தோல்வியை கண்டு அப்படியே பரிசீலனை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. திமுக 2031 எதிர்கட்சியாக கூட இருப்பாங்களான்றதே பெரிய சந்தேகம்தான். ஒருவேளை அன்னைக்கு திமுக அதிமுக சேர்ந்து வேணும் எதிர்கட்சி என்ற அந்தஸ்து வருவாங்களான்ற கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு போயிருக்காங்க 2 திராவிட கட்சிகளுமே. விஜய் அவர்களை எதிர்க்கவே கூடாதா அப்படின்லாம் யாரும் சொல்லல. ஒரு அரசியல் ஒரு அரசு அப்படின்னு இருந்தாலே அதில் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும். அப்போ குறைகளை எதிர்த்து கேட்பதற்கு ஒரு நியாயமான ஒரு தைரியமிக்க ஆளுமைமிக்க ஒரு எதிர்கட்சி தேவைதான். ஆனால் அந்த எதிர்கட்சி என்ன பண்ணுறீங்க, சட்டமன்றத்தில் உட்காந்து தேவையில்லாத கண்டென்ட்டு, மேடைகளில் ஏறி அதை விட மோசமான கண்டென்ட்டு, இதெல்லாம் பேசுகிற கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சியாக வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ விசிகாவை வந்து இவங்க குறி வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு சாதிய மனப்பான்மை வந்து இருக்குதான், அது இல்லாமலாம் கிடையாது. எப்பவுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தோன்றக்கூடிய பயணிக்கக்கூடிய கட்சிகளை அரவணைக்கிற மாதிரி அரவணைப்பாங்க. ஆனால் உள்மனசில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாதி புத்தி தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லா கட்சியிலுமே இருக்கும். ஏன் திரு கருணாநிதி சமத்துவ பெரியாருன்னு சொல்கிறாங்க இவங்க, அதே கருணாநிதி தான் என்னப்பா வன்னியரசு நீங்கள்லாம் பொது தொழில் இயக்கத்துக்கு ஆசைப்படலாமா அப்படின்ட்டு கேட்டதை வன்னியரசு அண்ணன் பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ அந்த புத்தி எங்கேருந்து வருது, நீங்கள்லாம் அப்படின்னா இப்போ நீங்கள் யார், நீங்கன்னா மன்னர் பரம்பரை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ அந்த புத்தி வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ விசிகாவை தொடர்ந்து பலவீனப்படுத்துறது எப்படி, என்னென்னா தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக அதிமுக தாவேகா காங்கிரஸ் இவங்கெல்லாம் கட்சிகள் இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக தாவேகாவுக்கு பிறகாக பொதுவாகவே மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி விசிகா, பெரும்பான்மையான மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் டிவிகேவை பற்றி பேசினா கூட எனக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, அவங்கள பற்றி பேசினா கூட பெரிய பரபரப்பு உண்டாகுமான்னு தெரியல. ஆனால் விசிகாவை பற்றி பேசினா பெரிய பரபரப்பு உண்டாகும். ஏன்னா காலங்காலமாக அவங்க இருக்கிறாங்க, சமூகத்தின் பால் அதுக்கு ஒரு பார்வை வந்து இருக்குது. இப்போ பாமகவினுடைய தலைவர் அன்புமணி பேசுகிற கருத்தை விட அண்ணன் திருமாவர்கள் பேசக்கூடிய கருத்து முக்கியத்துவம் பெறுது. ஏன்னு கேட்டால் மக்கள் அவர் பேசக்கூடிய கருத்தை எதிர்நோக்குறாங்க. அதில் எதிர்க்கிறவனும் இருப்பான், ஏற்கனவும் இருப்பான், அது வேறு விஷயம். பட் எது வலுவான கருத்து, இப்போ சீமானண்ணன் பேசக்கூடிய கருத்து வலுவான கருத்தா, ஆமாம் வலுவான கருத்து தான். ஆனால் அதை விட அதிகமான மக்கள் பார்வை உள்ள கருத்தாக அண்ணன் திருமாவுடைய கருத்து இருக்கு. ஏன்னு கேட்டால் அவர் வைக்கக்கூடிய அரசியல் பலதரப்பட்ட மக்களுடைய செல்வாக்கை பெறணும். நீங்கள் இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் தான், அவருக்கு அந்த பாமகவுடைய செல்வாக்கு மட்டும் தான் இருக்கும். இப்போ சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய இல்லை அந்த 8% 4% மாற்று 4% ஆதரவு மட்டும் தான் இருக்கும் தவிர பலதரப்பட்ட ஆதரவு வந்து கிடையாது. ஆனால் திருமாவை எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இஸ் எ வெரி இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இன்டெலெக்சுவல் அவர், அதனால சொல்கிறாங்க. ஸோ அவர் பேசக்கூடிய கருத்துக்கு ஒரு பெரிய ஒரு பவர் வந்து இருக்குது. ஸோ நிறைவாக நான் முடிக்க நினைக்கிறேன் என்னென்னா வந்து இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விசிகா சார்பாக ஆகஸ்ட் 17 வந்து அண்ணன் திருமாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க வந்து கொண்டாட போகிறாங்க. அந்த மாநாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பாளர்களை போட்டிருந்தாங்க. அதில் ஷானவாசர்களையும் போட்டிருந்தாங்க. ஆனால் ஷானவாஸ் இது வரைக்கும் அந்த மாநாடு சொல்கிறப்ப எந்த வேலையும் செய்யலை. ஐ திங்க் மாநாடு போவாரா போக மாட்டாரான்றது எனக்கு வந்து தெரியல. போவார், ஆனால் எந்த வேலையும் அவர் செய்யலை. ஏன்னா அவர் என்கிட்டயே விசிகால் கூட பல பேர் சொல்லுவாங்க, இவர் ஒரு வேலை செய்ய மாட்டார், நேராக வருவார், மேடை போடுறதுல பேசிட்டு போவார்னு தான் சொல்லுவாங்க. இப்போயும் அவர் வந்து பண்ண போகிறதில்லன்னு வச்சிங்களேன். அதுக்காக எல்லாரும் எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ இந்த மாநாட்டை தமிழ் தேசிய அரசியல் மாநாடாக வந்து விசிகா வந்து கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு மழுங்கி கொண்டிருக்கிறது. அது வந்து நாம் தமிழர் அறுவடை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த அறுவடை பாதி வந்து விஜய் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டால் அந்த பாதின்றது வந்து ஒரு மாற்றுக்காக ஓட்டு போட்டுவாங்க. அப்போ தமிழ் தேசியம் என்ற கருத்தில் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு கேட்டால் தேவைதான். நீங்கள் வந்து ஒரு இன உணர்வு இல்லாமையோ மொழி உணர்வு இல்லாமையோ இருக்கக்கூடாது, அது மிகவும் ஆபத்தான ஒன்று. வந்து நமக்கு வந்து அந்த மொழி குறித்த ஒரு உணர்வு வேணும். இது நம்ம தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே தமிழ் தேசியவாதிகள் தானே. அதில் ஒன்றும் அதுக்கு இவங்க தான் தமிழ் தேசியவாதி சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது.
நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழனாய் பிறந்த நீங்கள் ஒவ்வொருமே தமிழ் தேசியவாதிகள் தான். அதனால் எனக்கு உணர்வு இல்லைன்னா ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் யாரும் கிடையாது. பட் அந்த கருத்தியல் வலுப்பெற வேண்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம மாநிலத்திற்கான உரிமைகளை ஃபைட் பண்ணி வாங்க வேணும். இவங்கலாம் தமிழ் தேசியம் தனி நாடுலாம் நீ கேட்க முடியாது கண்ணா, அது அஃபென்ஸ். அது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. பட் நம்முடைய உரிமைகள், நம்முடைய மொழிகள், இப்போ நம்ம மொழிக்கு எல்லா மொழிக்குமான உரிய மரியாதை, உரிய தொகையை, உரிய வளர்ச்சியை ஒன்றிய அரசு கொடுக்குதா கொடுக்கலையான்னு சொல்லி நீ பார்க்கணும். அதை ஒவ்வொரு தமிழும் யோசிக்கணும். அது வந்து நியாயமாக உனக்கு கோபம் வரணும். ஸோ அந்த உணர்வுகள் மழுங்கடிக்கப்படக்கூடாது, அது வளர வேண்டும் என்பதை முன்னிட்டு அண்ணன் திருமா இந்த அவருடைய பிறந்த நாளை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக வந்து கொண்டாட போகிறாங்க. முன்கூட்டியே நான் திருமாவிற்கு நம்முடைய ஊடகத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.